ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்க தான் எனக்கு அண்ணன், நீங்க வேற என்ன போய் அண்ணாங்கிறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எனக்கு எதிர் துருவத்தில் அண்ணன் இருக்கிறாருங்கிறதுக்காக நாங்கள் அவரை பகைச்சிக்கிறதுலாம் இல்லை. நான் சொல்றேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. சரி, ஆரம்பிச்சிருவோமா? என்னத்தை ஆரம்பிக்க போறீங்க? உங்க அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போய் நார போய் கேவலமாயி சந்தி சிரிச்சு தென்னந்தோப்புல ஒளிய போறீங்களா? சின்னமான தென்னந்தோப்பு புளியந்தோப்பா என்னன்னா அது? ஏதோ தோப்பு எடுத்துட்டு வரீங்களே சின்னம்னு. அது எங்க சின்னப்பா. அது சின்னம்மா எப்படி சின்னதா வருது பாரு. சின்னதெல்லாம் தம்பி, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவியை வந்து இந்த மாதிரி எந்த நின்னாங்க? எந்த அலைசில நின்னுச்சு அந்த அம்மா? முதலமைச்சரா இருந்திருக்காங்க, போனாங்க. சும்மா தேவலாம் பேசாத. சும்மா சொல்லாதீங்க. அதெல்லாம் எங்க எடப்பாடி அண்ணன் கால் தூசுக்கு சமம் இல்லாத. கால் தூசு சமம் இல்லாத காலில் புடிச்சு முதலமைச்சர் பதவி வாங்கினாரு. தேவையெல்லாம் பேசாதீங்க, தேவையெல்லாம் பேசாதீங்க. என்ன பாத்தியா? நான் மோசமான ஆள் சொல்றேன், மரியாதை கட்ட சொல்றேன். நானு மரியாதை பேசுறதுக்கு இந்த பாருங்கண்ணே, தேவையெல்லாம் பேசாதீங்கண்ணே. எல்லாமே நல்லதுக்கு தானே, இப்படி பேசாதீங்கண்ணே, புரியுதுங்களா? என்ன சொல்றேன், துரோகம் பண்றவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. துரோகம் பண்றவங்களே அதை பத்தி தெரியாது. துரோகத்துக்கே பேர் துரோகத்தை பத்தி யார் சொல்றா பாருங்க. அப்புறம் என்ன முடிஞ்ச உடனே நம்ம கழகத்துல சேர்ந்து நீங்க ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே நீங்க பாட்டு கட்சிக்குள்ள வந்திருக்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறீங்க? எதுக்கு? நீ ஒண்ணு தானே, சிறை பறவை தானே. சும்மா தேவலாம் பேசக்கூடாது தம்பி. என்ன உனக்கு சின்ன பையன் பாக்குறான், பெரிய மனுஷனுக்கு மரியாதை கொடுத்து. கடுகுதான் சிரிச்சு காரம் பெருசு பாக்குறியா? என்ன காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் நானு. ஏன் வேட்டி? சும்மா பிளாஷ்பேக். நீங்க தான் எனக்கு அண்ணன், நீங்க வேற என்ன போய் அண்ணாங்கிறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எனக்கு எதிர் துருவத்தில் அண்ணன் இருக்கிறாருங்கிறதுக்காக நாங்கள் அவரை பகைச்சிக்கிறதுலாம் இல்லை. நான் சொல்றேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. இங்க பாரு, 10 தோல்வி வாங்கிட்டீங்க. 10 தோல்வி வாங்கிட்டு பொத்திக்கிட்டு உட்காரணும் சொல்றேன் நானு. இங்க பாருங்க, இப்ப நாங்க வெற்றி கூட்டணி வச்சிருக்கோம். சும்மா ஆட்டிடுவோம். வெற்றி கூட்டணி யாரு? பாஜக கூட தான. யார் பாஜக? நாங்களா? யார் கூட்டணி வச்சிருக்கா? நேத்து ராத்திரி கூட எங்க கடப்பாடி சாமி டெல்லி போய் அலற விட்டு வந்திருக்காரு. பாத்தீங்களா? ஆமா தம்பி, தண்ணியை கொடுப்பா அவருக்கு, மாத்திரை கொடுப்பா, மாத்திரை கொடு, பிரஷர் வருது, மாத்திரை கொடுப்பா. யாரு வயசான காலத்துல கேமரா அடிச்சுட்டு இருக்கிற கேமரா ஆஃப் பண்ற மாதிரி அவன் அடிச்சு தடுக்க வேண்டியது. இவரு மரியாதை கட்டுறோம் தம்பி, மரியாதை கட்டுறோம். பெரிய மனுஷனுக்கு மரியாதை கொடுத்து பேச கத்துக்கா. 10 நிமிஷம் இறக்கிட்டு பிளாஷ்பேக். நீங்க தான் எனக்கு அண்ணன், நீங்க வேற என்ன போய் அண்ணாங்கிறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எனக்கு எதிர் துருவத்தில் அண்ணன் இருக்கிறாருங்கிறதுக்காக நாங்கள் அவரை பகைச்சிக்கிறதுலாம் இல்லை. நான் சொல்றேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. வேருக்கு வேட்டியை கூட தொடச்சுக்கிறேன். என்ன வேட்டி? எங்க வேட்டி தானே? எங்க வேட்டி தானே? வேட்டி அவரு வேட்டி அவரு வேட்டி அவரு வேட்டி அவரு வேட்டி அவரு வேட்டி அவரு வேட்டி கொடு, வேட்டி குடியா, வேட்டி குடியா. சும்மா பேசுறியா? இங்க பாரு, என்ன அதிமுக கொண்டவனே. யாரு? ஆமா, யார் சொன்னா அப்படி? ஆமா, போய் புளியந்தோப்பா தென்னந்தோப்புல போய் மாங்காய் பிரிச்சுனியா போய் இப்பயா? அப்ப அதிமுக தொண்டையா நானு? யாரு? எம்ஜிஆர் ஊழல்வாதி அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு யாரு இப்ப நீங்க ஜெயிக்க போறீங்க நம்பிக்கை? பேசுவோமா? பேசுவோமா? டான்சி பேசுவோமா? சொத்து வரி போல பேசுவோமா? கர்நாடகா சிறையில போய் அதிகாரிக்கு பணம் கொடுத்தது பேசுவோமா? யாரு? சும்மா பேசி இருக்காதீங்க. எங்க சாமி புளி மூட்டை வித்து புளியந்தோப்புல வேலை பார்த்து பெரிய ஆளா வந்திருக்காப்ல. உங்கள மாதிரி திடீர்னு தென்னந்தோப்பு ஆரம்பிக்கல எங்க ஆளு. தேவலாம் பேசாத தம்பி. அடுத்தவங்க கட்சி அபகரிச்சு உட்காந்துருக்கீங்க நீங்க. யாரு கட்சி? ஆமா, தலைவர் கட்சி. அதுக்கப்புறம் எங்க அம்மா சின்ன மாட்டை குடுத்துட்டு போன கட்சி. அது தேவலாம் பேசி இருக்காத.
எம்ஜிஆர் ஜெயலலிதா தொடர்ந்து 2 தேர்தல்ல வெற்றி பெற்று சாதனை படிச்சாங்கன்னா எங்க சாமி போட்டி போட்டு தோல்வி அடைந்து சாதனை படிச்சாரியா. அப்படி ஒருத்தர் நீ பாத்திருப்பியா? 2 10 தோல்வி பட்டாரு பாருங்க. வேணாம் என்னத்த வேணாம் என்ன கொடுத்தாங்க வேணான்றப்போ நான் மட்டும் சுகர் மாத்திரை போட்டேன் வேற மாதிரி ஆயிரும். அடுத்து தள்ளிடுவேன் நீ தம்பி. நான் மோசமானவன் என்ன பத்தி தெரியாது உனக்கு. உனக்கு தெரியாது. அம்மா நீங்க அம்மா வாய்ஸ் எடுக்கிறேன்னு சின்னம்மா கூட சுத்திக்கிட்டு சும்மா கதை கொடுக்காதீங்க. தம்பி இந்த மாதிரிலாம் பேச இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசு, கையில பேசாத, உட்காந்து பேசு, தைரியமா உட்காந்து பேசு, உட்காந்து பேசு, உட்காந்து பேசு. சும்மா ஃபிளாஷ்பேக். நல்லா இருக்கீங்களா? நீங்க தான் எனக்கு அண்ணன், நீங்க வேற என்ன போய் அண்ணாங்கிறீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எனக்கு எதிர் துருவத்துல அண்ணன் இருக்கிறாருங்கிறதுக்காக நாங்க வந்து அவரை பகைச்சிக்கிறதுலாம் இல்லை. நான் சொல்றேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. எதுக்கு அடுத்தாலும் கையை வாங்கிட்டு என்ன திருப்பி அடிக்க மாட்டாங்கறனால அடிக்கிறீங்க எல்லாரும். திருப்பி அடிக்க மாட்டேதானே எங்க கட்சிக்காரர்கள் எங்க கடப்பாடி எல்லாரையும் அடிக்கிறீங்க, எல்லாரையும் அடிக்கிறீங்க. அழுவு நல்லா அழுவு. இந்த பார், இந்த கண்ணீர் இந்த தேர்தலில் பதில சொல்லுமையா? என்ன பதில சொல்லலாம்? இந்த தேர்தலில் மக்கள் நீங்க பாக்குறீங்கல்ல, பாருங்க பாக்குறீங்கல்ல, லோ பட்ஜெட்னால ஒரு கேமரா இல்லைன்னா சுத்தி சுத்தி எடுத்துட்டு போய் இந்த ஷாட்டை வேணா சும்மா வேற மாதிரி ஆயிரும் தம்பி. என்ன இங்க பாருங்க, 11 ஆச்சு, இப்ப 12 ஆக போகுது. 26 12 ஆக போகுது. நான் ஒண்ணு சொல்லவா? நாளைக்கு நானே பொதுச் செயலர் ஆவேன். அப்போ உங்க கட்சி என்ற கூட்டணி வரும். அப்ப நீ என் காலில் விட வேண்டி வரும். அதனால என்னைய பார்த்து தேவையில்லாம எதிர்த்து பேசியிருக்காரு. நாங்க ஏன் கூட்டணி வரோம்? நீ தான் அந்த கூட்டணியில போய் அவன் உட்காந்து கிடக்குற, அடிமையா கிடக்குற அந்த கூட்டணியில. பிஜேபி தான் பேச வந்திருக்க. ஆர்எஸ்எஸ் காரன் தான் நீ. ஆர்எஸ்எஸ் காரன் தான் நீ. ஏன் ஐஎஸ்ஐஎஸ்ங்க குண்டை தூக்கி போடுறாங்க? யாரு பேசுற? ஆர்எஸ்எஸ் காரன். நான் ஆர்எஸ்எஸ் காரனா? நான் ஆர்எஸ்எஸ் காரனா? நான் ஆர்எஸ்எஸ் காரனா? ஆர்எஸ்எஸ் காரனா? பேசு, நீ பேசு, பேசு, நீ பேசு. என்ன நான் பேசுறாங்க பாருங்க. நீங்க அதிமுகங்கறாங்க, என்ன ஆர்எஸ்ங்கிறாங்க. மக்களுக்கு தெரியுமே நான் பாவம், நான் யாருன்னு. பாரு, நாளைக்கு கடவாடியே எனக்கு துரோகம் பண்ணா கூட நான் இந்த கட்சியில அழகா திமுக போயிருவையா? நீ எங்கேயா போவ? போய் அந்த அம்மா கூட போய் உட்காந்துக்கிட்டு புளியந்தோப்பா தென்னந்தோப்புல உட்காந்து பதுங்கி இருக்க. தம்பி என்னதான் இருந்தாலும் அந்த கட்சியோட தொண்டங்க. நீ யாரு? நீ உன்னை பார்த்ததே கிடையாது, எதுவுமே பார்த்த கிடையாது. நீ யாரு? நீ முதல்ல நான் பேச்சாளரியா? பேச்சாளர்? நான் பேச்சாளரியா? பேச்சாளர் பேச்சாவே இருப்போம்யா, பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பாரு, நான் ஒண்ணு சொல்லவா? முன்னாடி பேசி உட்காந்து தகுதியே கிடையாது. நீங்க அந்த கட்சியோட தொண்டை நானு. சரி, நான் போய் எடப்பாடி கூட்டு வருவா, உட்காருவாரா? அவருக்கு பெரிய ஆளு எங்க ஆளு உட்காந்து பேசணுமா? எங்க ஆளு வந்து அமித்ஷா பக்கத்துல உட்காந்து பேசுறாருயா. எப்படி பேசுறாரு தெரியுமா? மறந்து விட்டுருவோம் நாங்க. சாதாரணமா இருக்காதீங்க, மரியாதையா பேசினா நானும் மரியாதையா பேசுவேன். சரி, அங்க அடிமையா இருக்கிற மாதிரியே அங்க எங்கேயும் இந்த விருப்ப மனுவுக்கு இவ்வளவு பேர் ஃபார்ம் ஃபில் பண்ண ஓடி வந்தாங்களே, எல்லாரும் என்ன சேனல்ல வேலை பாக்குறவங்களா இல்ல வேற ஏதாவது ஆளுங்களா? என்ன பாத்துட்டே இருக்கேன். தடுக்க வாங்கடா, தடுக்க வாங்கடா. பேண்ட் போடுறதுல வேட்டியை கட்டிடா, இல்லனா கட்டிக்க மாட்டா. தாவலாம் பேசாத. நான் லைக்ரா பேண்ட் காலை இம்மா தூரம் வரைக்கும் தூக்குவேன். பாத்துக்கோ, வேட்டியை கட்டிக்கிறான். சொல்லுப்பா. பார் தம்பி, தேவையில்லாம அண்ணே உங்க மேல மரியாதை வச்சிருக்கேனே, அதனால பார்த்து நட. தெரியுமே அவன் மரியாதை எல்லாம் தெரியுமே, எனக்கு மரியாதை தெரியும். இங்க பாருங்க, நாங்க வந்து தயவு செய்து பேச ஒழுங்கா இருங்க. இந்த மாதிரி தவழ்ந்து வந்தாரு இதெல்லாம் பேசாதீங்க. உண்மையை பேசணும்யா. எந்த ஸ்டேஜ்ல போய் உட்கார்ந்தாலும் எதை பத்தி பேசணும் உண்மையை வரலாறையும் பேசணும். சரிண்ணே, சின்னம்மா இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்குல்ல, ஒருவேளை சிஎம் தப்பு தவறி ஆயிடுச்சுன்னா என்னென்ன செய்யும்? தப்பி தவறி சிஎம் ஆகுறோம் நாங்க. ஆகுதா? சிஎம் ஆகுதா? ஆமா, சிஎம் சின்ன அம்மா. ஆமா, சிஎம் தான். சின்ன அம்மா என்னையா நீங்க படிச்ச புள்ள மாதிரி இருக்க? சிஎம் சின்ன அம்மாவா? அம்மாக்கு எம்மா வரும். நாங்க சின்னம்மா 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 சாப்பிட்டியம்மா அப்படிதானே கேட்போம். அப்படிதான் சின்னம்மா. என்ன சின்னம்மா? சின்னம்மா உம்மா தம்பி டிபேட் வந்து உட்கார்ந்தா மரியாதை என்ன சொல்லி கூப்பிட்டீங்கன்னா மரியாதை டீசன்ட்டா போடுங்க. எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? கேமராமேன் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? தடுக்க வாங்கியாங்கடா, வாடியாங்க. எவ்வளவுதான் வராங்க மக்கள். நல்ல லைவ் கவர் பண்றாங்க. நல்ல கேமரா அட்ஜஸ்ட் பண்றீங்க, மரியாதை கட்டுப்போம். நாசமா போயிட்டான், தடுக்கவே மாட்டாங்க. கேமரால மெயினா இருக்காங்க, அப்படியே ஜூம் பண்றாங்க சண்டை போடுறது. இதுல ஸ்லோ மோஷன் வேற, ப்ரோமோ வேற. எங்க வரைக்கும் வேற உங்களுக்கு கண்டென்ட்டா இருக்கு. அண்ணே, 1 நிமிஷம். 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 1 நி
உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றிண்ணே. ஆ, ஆ? நன்றி நன்றி. கண்டிப்பாண்ணே. தப்பா எடுத்துக்காதீங்க, நான் இல்ல, ஏதாவது இல்ல, தப்பா இதுல பேசி- இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு? ஆமாண்ணே. ஆ? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை ஏதோ இல்ல. மனசுல அண்ணன் வச்சுக்க. பேசுனதுக்கு கோச்சுக்காத. சரி சரி இல்லைண்ணே. ஆ? இல்ல அதெல்லாம் இல்லைண்ணே. சரிண்ணே. இப்போ வருமா? ஆ. ஒரு டீ அடிச்சுட்டு போவா. அடுத்த தடவை பேசும்போது கொஞ்சம் சரி சரிண்ணே. புரியுது, வயசா? மாத்திரை கீத்திரை போட்டு வாங்க. ஆ. டீ அடிச்சுட்டு போவாங்க. போடு, போடு, கோழி போடா, போடு.